உங்களுடைய பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், உங்களுடைய போராட்டங்கள் 1000 இருக்கலாம். ஆனா உன் பிரச்சனையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்தவில்லை. ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவ பிள்ளையை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இன்றைக்கு நம்மை எதற்காக அவர் ஆயத்தம் பண்ணினார், கர்த்தர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு அல்ல, நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை கண்டு அழுது புலம்புவதற்கு அல்ல. மாறாக வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, கர்த்தர் நம்மை எதற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காக, அவருடைய மகிமையை பறைசாற்றுவதற்காக. உங்களுடைய பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், உங்களுடைய போராட்டங்கள் 1000 இருக்கலாம். ஆனா உன் பிரச்சனையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களை ஏற்படுத்தவில்லை. அவருடைய ஜனமாய் கர்த்தர் அதற்கு ஏற்படுத்தவில்லை. உங்களை அவருக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்னா, அவருடைய மகிமையை ஜனங்களுக்கு பறைசாற்றுவதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய துதியை ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக கர்த்தர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.